அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். விடுமுறைகளில் சென்று பணிக்கு திரும்பாத ஆயுதப்படைகளைச் சேர்ந்த சுமார் 3000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் தற்போது வரையிலான காலகட்டத்தில் முப்படைகளும் போலீசாரும் இணைந்து நடத்திய ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் 2261 பேர் இலங்கை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும், விடுமுறையில் சென்று திரும்பாதவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் இராணுவ விதிமுறைகளை அமல்படுத்துவதையும் ஆயுதப்படைகளுக்குள் ஒழுக்கத்தை உறுதி செய்வதையும் இந்த கைது நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைகுழி ஆரம்பகட்ட அகழ்வின் போது இருந்து நேற்றுடன் 19 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அடையாளம் காணப்பட்ட 19 எலும்புக்கூடுகளும் புதைகுழியில் இருந்து வெளியே மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்டுள்ள 19 எலும்புக்கூடுகளும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும், சட்ட வைத்திய அதிகாரி குறித்த எலும்புக்கூடுகளை நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் வைப்பிலிடுவார் என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். புதைகுழி பரிச்சாத்த அகழ்வு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா அவர்களின் மேற்பார்வையில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பரிச்சாத்த அகழ்வு பணியானது நேற்றுடன் தற்காலிகமாக நிறைவுறுத்தப்படுகிறது. இதற்கமைய அடுத்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக உத்தேச திகதியாக ஜூன் 26ஆம் தேதி நீதவான் அனுமதித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கங்களின் போது முன்னாள் சபாநாயகராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த சமல் ராஜபக்ச அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறையின் போது திஸ்ஸ மகாராமவில் உள்ள அவரது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக தவறான தகவலை அளித்துள்ளார். அத்துடன் அரசாங்கத்திடமிருந்து 1,50,21,600 ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் சமல் ராஜபக்ச விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளார். திஸ்ஸ மகாராமவில் உள்ள சொத்து சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது அல்ல, மாறாக வேறொருவரின் பெயரில் உள்ளது என்பது இப்போது தெரிய வந்துள்ளது. மேலும் அங்கு வீடு இல்லை எனவும் அங்கு நெல் களஞ்சிய சாலை மட்டுமே இருந்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் சமல் ராஜபக்ச அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெள்ளவத்தை பகுதியில் மர்மமான முறையில் நபரொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில் வெள்ளவத்தை வேலமணராம வீதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்குள் மயக்க நிலையில் 41 வயதுடைய நபரொருவர் களுப்போவில வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியில் மயக்க நிலையில் கண்ட அந்த நபரை குறித்த பகுதியில் உள்ள மக்கள் வெள்ளவத்தை போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் வெள்ளவத்தையில் உள்ள வேலமணராம வீதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 50 கிலோ சீமேந்து மூட்டையின் விலையை அதிகரிக்க சீமேந்து நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 50 கிலோ சீமேந்து மூட்டையின் மொத்த விலை 100 என அதிகரிக்கப்படும் என்று சீமேந்து நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றோர் பெருநாளை முன்னிட்டு தங்களது குடும்பத்தினருக்காக அனுப்பிய பொருட்களை ஏற்றி வந்த லொரியொன்று கந்தலாய் சூரியபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சமயபுரம் எல்லைப்பகுதியில் ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சம்பவத்தின் போது சாரதிக்கு திடீரென ஏற்பட்ட தூக்கம் காரணமாக வாகனம் கட்டுப்பாடு இழந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. லொரியில் சாரதி மட்டுமே இருந்ததாகவும் அவருக்கு உயிர் ஆபத்தில்லாத வகையில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் பதிவான டெங்கு தொற்றாளர்களில் அதிகளவானோர் 5 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்கள் என சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய டெங்கு மற்றும் சிகுன்குன்யா நோய் தொடர்பில் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்குவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது.
பாடசாலைகளுக்கு கள ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது டெங்கு பெருக்கமுள்ள இடங்கள் அடையாளம் காணப்பட்டால் பாடசாலை அதிபரை பொறுப்பேற்க வேண்டும். அதன்படி அவர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு முகங்கொடுக்க நேரிடும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பொலனறுவை அரளகங்வில பகுதியில் உள்ள ஆற்றில் மூழ்கி 4 பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ரத்மலானையிலிருந்து உறவினர் வீட்டுக்கு சென்ற இவர்கள் ஆற்றுக்கு நீராட சென்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பில் அரளகங்வில காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பொசன் பூரணியை முன்னிட்டு இன்று முதல் அனுராதபுரம், மிகிந்தலை மற்றும் அனுராதபுரத்தில் அமைந்துள்ள 8 வழிபாடு தலங்களுக்கும் வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக 3500 காவல்துறையினர் கடமையில் ஈடுபட உள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. வழிபாடு தலங்களை அடிப்படையாக கொண்டு போக்குவரத்தை நிர்வகிக்கவும், பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், குளங்களை சுற்றி ஏற்படும் விபத்துக்களை தடுக்கவும் இந்த பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நாட்டில் தொடர்ந்து கடவைகளில் ஏற்படும் பெரும்பாலான விபத்துக்கள் பாதுகாப்பு அமைப்புகளுடன் கூடிய தொடர்ந்து கடவைகளிலேயே இடம்பெறுவதாக கோப்பா எனப்படும் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து திணைக்கள அதிகாரிகள் அண்மையில் குறித்த குழுவின் முன்னிலை அழைக்கப்பட்ட போது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர். அதே நேரம் நாட்டில் சுமார் 1200 பாதுகாப்பற்ற தொடர்ந்து கடவைகள் இருப்பதாக தொடர்ந்து திணைக்கள பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். 12 வயது பாடசாலை மாணவியை துஷ்பிரயோகம் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் மாதம் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மகர பதில் நீதவான் நேற்று உத்தரவிட்டார். கடுவெல வெளிவிட்ட போகவத்தியைச் சேர்ந்த 42 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பியகம போலீஸ் பிரிவில் பல்வேறு புகார்கள் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த 6ஆம் தேதி பியகம பகுதியில் உள்ள கழனி ஆற்றின் கரையோரத்தில் இரு பக்கங்களும் மூடப்பட்ட நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் பாடசாலை சீருடை அணிந்திருந்த மாணவியுடன் இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரின் கையெழுக்க தொலைபேசியும் முச்சக்கர வண்டியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காத்தான்குடியில் ஆற்றில் தவறி விழுந்த சிறுவன் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காத்தான்குடி 5 ஊர் வீதியைச் சேர்ந்த குறித்த சிறுவன் நேற்று காலை வேளையில் வீட்டில் இருந்து வெளியேறியுள்ளார். ஆற்றங்கரை பகுதியை நோக்கி தனியாக நடந்து சென்ற நிலையில் அங்கு நின்ற போது தவறிய சிறுவன் நீரில் வீழ்ந்துள்ளார். சிறுவனை காணவில்லை என பெற்றோர்கள் பொதுமக்களுடன் இணைந்து தேடி வந்த நிலையில் காத்தான்குடி ஆற்றங்கரை அண்மித்த பகுதியில் காணப்பட்ட CCTV கேமராவில் சிறுவன் தனியாக நடந்து வரும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. இதனை வைத்துக் கொண்டு பிரதேச இளைஞர்கள் ஆற்றில் தேடல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது சிறுவன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை கொள்வனவு செய்ய உள்ளோருக்கு இலங்கை சுங்கத்துறை அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு முன்பு பொதுமக்கள் அவற்றின் சட்டப்பூர்வ தன்மையை சரிபார்க்க அனுமதிக்கும் ஒரு இணையதள வசதி குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சரிபார்ப்பு சேவை அதிகாரப்பூர்வ சுங்க வலைத்தளம் வழியாக கிடைக்கின்றது. எனவே services.com, customers.government.lk, vehicles என்ற அமைப்பை பயன்படுத்த பயனர்கள் வாகனத்தின் சேசிஸ் எண்ணையும் அவர்களின் கையடக்க தொலைபேசி எண்ணையும் உள்ளிட வேண்டும். வழங்கப்பட்ட எண்ணுக்கு ஒரு முறை கடவுச்சொல் அனுப்பப்படும். இதன் மூலம் வாகனம் சுங்கத்துறையால் சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதா அல்லது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டதா என்பது குறித்த தகவல்களை அணுக முடியும். போலி லேபிள் இடப்பட்ட வாசனை திரவியங்களை விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ராஜகிரியவில் உள்ள 2 நிறுவனங்கள் மீது நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் பிரிட்டனில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் இந்த பொருட்கள் இணைய வழியில் நாடு முழுவதும் உள்ள முக்கிய சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு விற்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அண்மைய சோதனையின் போது வாசனை திரவியங்களின் இறக்குமதியை உறுதிப்படுத்தும் எந்த ஆவணங்களையும் விற்பனையாளர்கள் சமர்ப்பிக்க தவறிவிட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் தெரிவித்தனர். தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கியதில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது.
கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட நியமனங்கள் குறித்து அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் அனைத்து கல்வி தொழிற்சங்கங்களுடனும் இணைந்து தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.